செத்த. டேய் வாடா இங்க, வாடா வா இங்க. இப்ப எங்க போற? மான்சி மேடம் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லதானே போற? எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நான் எதையுமே முதலாளிங்க கிட்ட மறைக்க மாட்டேன் சார். ரொம்ப விசுவாசமா இருப்பேன் சார். இங்க நடந்தத சந்திரா சார் கிட்டயோ மான்சி மேடத்துக்கோ சொன்னேன்னு தெரிஞ்சது நீ விசுவாசமா இருக்க மாட்ட. புஸ்வா நம்ம மேல போயிருவ. ஐயோ சார், நீங்க நிஜமாவே கொலைலாம் பண்ணுவீங்களா சார்? டேய் அதான்டா மெயின் வேலையே. ஐயோ கொன்னுடுவான் போல இருக்கே, நம்மளையும் சேர்த்து கோத்து விட்டுடுவான் போல இருக்கே. இதெல்லாம் சும்மா வேஷம் சார். நீங்க வீட்டுக்கு வரும் போதெல்லாம் அம்மா கிட்ட ரொம்ப பவ்யமா பேசி பாசமா பழகி பாயசம்லாம் வாங்கி குடிப்பீங்களே சார். ஆனா இங்க மட்டும் ஏன் சார் இப்படி அந்நியனா மாறிட்டீங்க? அந்நியன் தாண்டா என்னோட ஒரிஜினல். நீ வீட்ல பார்த்ததெல்லாம் அம்பி ரோல். கவனமா இருந்துக்கோ. ஏண்டா என்கிட்ட எவ்வளவு சத்தமா பேசின, அந்த ஆளை பார்த்தது அப்படியே பம்மி போயிட்ட. பிச்சி போட்ட பரோட்டா மாதிரி உன்னை அடிச்சு போட்டு போயிருக்காரு, என்ன வந்து பம்மின்னு சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? சிங்கம் ரேஞ்சுக்கு பேசிட்டு அசிங்கமா அடி வாங்கின ஆளு தானையா நீ? ஆனா எப்படி அவ்வளவு அடியையும் தாங்கிக்கிட்ட? டேய் எனக்கு வேற வழி இல்லடா. ஆமா, அவர் ஏன் உன்னை அடிச்சாரு? இப்ப நீயே இங்க தண்டிச்சோரு. உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? பங்கச்சார் கிட்ட சொல்றியா? ஐயோ டேய் நீ வேற ஏற்கனவே உடம்புல ரணமாய் கிடக்குதுடா. அப்பா அம்மா அப்பா அம்மா. ஐயோ தண்ட சோறுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. ச்சே. Excuse me, Meera. Yes, madam. Good morning. Sorry, madam. Good morning. How can I help you, madam? எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு மீரா. Can I get a ginger tea? கிடைக்குமா? I mean, இஞ்சி டீ. நான் அனுவ வர சொல்றேன் மேடம். அவகிட்ட சொல்லுங்க. அவ சூப்பரா இஞ்சி டீ போடுவா. என்ன மாதிரி இல்ல. அவளுக்கு அது மட்டும் தான் தெரியும். இந்த வீட்டுக்கு உன்னை ஏன் வர சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா? யார் யாருக்கு என்னென்ன வேலையோ அதை அவங்க தான் செய்யணும். இல்லனா ரொம்ப அசிங்கப்பட வேண்டியிருக்கும். நான் ஒன்னும் பண்ணலையே மேடம். நீ ஒன்னும் பண்ணாததுதான் பிரச்சனை. எப்படி உன்னால எல்லா நேரமும் சும்மாவே இருக்க முடியுது? மான்சி மேடம்க்கு ஏதோ தலைவலிக்குதா? இஞ்சி டீ வேணுமா? கொஞ்சம் போட்டு குடுக்குறியா? I am really very busy now. அக்கா, என்கிட்ட கேட்டிருந்தா நான் டீயோட வந்திருப்பேனேக்கா. ஏன்க்கா இவங்க கிட்ட எல்லாம் கேக்குறீங்க? அவங்க பிஸியா இருக்காங்களக்கா. குட் கோபி, உனக்காவது யாருக்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கே. கோபி கிட்ட சொல்லிருக்க மேடம், இன்னும் 5 நிமிஷத்துல டீயோட வந்துருவான். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா மேடம்? கோபி, டீயை நானே எடுத்துக்கிறேன். இன்னொருத்தவங்க சொல்லி நீ எனக்கு டீ தர வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? சத்தியமா எதுவுமே புரியலக்கா. உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல. ஹலோ, இது உங்க வீடு கிடையாது, ஆபீஸ் மாதிரி தான். புரியுதா? சத்தியமா புரியல மேடம். போய் உங்க அக்கா கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு நல்லா புரியும். இன்னைக்கு காலையில யாரு முகத்துல முழிச்சேன்னு தெரியல. எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. இந்த ரகுபதிய பத்தி மான்சி அக்கா கிட்ட சொன்னா இந்த பங்கஜ் என்ன கொன்னுடுவான்னு மிரட்டுறா. இந்த வீட்டுல நடக்கிறத மான்சி அக்கா கிட்ட மறைச்சா அவங்க கொன்னுடுவான்னு சொல்றாங்க. சரியான கொலகார குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டனும். ஐயோ, நான் சொல்லிடுறேன். ஐயோ, நீங்களா சார்? நான் பயந்தே போயிட்டேன் சார். யோ, இதுல பயப்படுறதுக்கு என்னையா இருக்கு? நானே செத்து சுண்ணாம்பாயிருக்கேன்.
என்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்காதீங்க சார், ப்ளீஸ் சார். நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கலையே கோபி. கேட்காதீங்கன்னு எதுக்கு சொல்ற? ஐயோ, என்ன கேட்க கூடாது? அப்போ என்னமோ இருக்கு. டேய் சொல்றியா இல்ல? ஐயோ சார், என்ன எதுவும் கேட்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு கேட்காதீங்க சார். நான் எதுவுமே சொல்லல, எதுவும் டேய், டேய். பார்க்க. மான்சி, இவனுக்கு என்ன பைத்தியமா? எப்ப பாரு உளறிக்கிட்டே இருக்கான். அவன் உளறது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. நத்திங் இஸ் ரைட். அது உனக்கு தெரியலையா சந்திரா? ஐயோ மான்சி, இன்னும் முழுசா கூட விடியல மான்சி. அதுக்குள்ள ஆரம்பிக்காத ப்ளீஸ். ஏன் சந்திரா இந்த மீரா எல்லார்கிட்டயுமே மரியாதை இல்லாம பேசுறா? ஷீ இஸ் வெரி ரூட். ஏன் உன்கிட்டயும் ஆபீஸ்ல அப்படியா பேசுவா? இங்க பாரு, நீ மட்டும் தான் அப்படி சொல்ற. மீரா மரியாதை இல்லாம நடந்துகிட்டதே இல்ல. ஆக்சுவலி ஆபீஸ்ல என்கிட்ட மீரா அப்படி ஒரு தடவை கூட நடந்துகிட்டதே இல்ல. மத்த எம்ப்ளாயிஸ் கிட்ட? மத்த எம்ப்ளாயிஸ் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா இருப்பா, ஆனா மரியாதை இல்லாம நடந்துக்க மாட்டா. அவ மரியாதை இல்லாம பேசினான்னு இது வரைக்கும் என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததே இல்ல மான்சி. வெரி கிளவர். என்னமா பிளான் பண்றா? இங்க இருக்கும் போதே இந்த மான்சி யாருன்னு அவளுக்கு ப்ரூவ் பண்றேன். வெயிட் அண்ட் see. இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா நீ கேட்கவா போற? முடிவு பண்ணிட்ட, உன் இஷ்டம். ப்ரோயின் லாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரணும்னு மீரா எவ்வளவோ பிளான் பண்றா. அதத்தான் அந்த ரகுபதியும் ஒரு வேளை சொல்லிருக்கணுமோ. எங்க இருக்கும் போதே எப்படியாவது அதை பிரேக் பண்ணணும். I will do that. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சாமான் கழுவிக்கிட்டு இருக்கேன். ஏதோ சொல்லிட்டு போற, நல்லா தேய்ச்சு கழுவு. அம்மா, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? ஏய், எவ்வளவு நேரம் நீ விட்டத்தே பாத்துட்டு இருக்குது? அதான் சமைக்கலான்னு வந்துட்டேன். சீக்கிரம் கரண்டிய கழுவி கொடு. கழுவ நான் தான் கிடைச்சனா, வேற யாரும் கிடைக்கலையா? நீ இப்படி சொன்னேன்னு உன் மான்சி அக்காட்ட போய் சொல்லவா? ஐயோ, அப்ப வாய மூடிக்கிட்டு கரண்டிய சீக்கிரம் கழுவி கொடு, இல்லனா உன்னை கோபி டிக்டிஃபை பண்ணிடுவேன். அக்கா என்னக்கா நீங்களும் மிரட்டுறீங்க? என்னடா பண்றது, உன்னை பார்த்தாலே இப்படி மிரட்டணும்னே தோணுதுடா. பேசாம இந்த அக்கா வீட்டுக்கு வந்துடுறியா? அக்கா உன்னை நல்லா பாத்துக்கிறேன்டா. இப்ப நீ பாசமா பேசுனதே போதும்க்கா, நான் இங்க இருந்துக்கிறேன்க்கா. சும்மா மான்சி மேடம் பின்னாடி அக்கா அக்கான்னு சுத்துறதுக்கு பதிலா நல்ல 4 வேலை செய்யடா தம்பி. கோபி, இன்னைக்கு உன்னை 65 பண்ணாம விட மாட்டாங்க போல இருக்கே. ஆண்டி, செம்ம சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்ல. இன்னும் நிறைய சாப்பிடணும் போல இருக்கு. உனக்கு இல்லாதா? எவ்வளவு வேணாலும் கேளு, உள்ள எடுத்துட்டு வந்து தரேன். ஏமா இதெல்லாம் நீ சமைக்கிற? அனு, உங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காகவே உங்க வீட்டுக்கு ஒரு நாள் நான் வரணும்னு நினைச்சேன். இப்ப வச்சு சாப்பிட கிடைச்சதுன்னு நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். நீ அது கெடுத்துறாத. நான் தான் உன்கிட்ட படிச்சு எத்தனை தடவை சொன்னேன், வேலைக்கு போகும்போது அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துட்டு போ, நல்லா சாப்பிடலான்னு. நீ தான் ஒரு தடவை கூட வரல. எங்க ஆண்டி, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போறதுக்கே லேட் ஆயிடுது. அப்புறம் எப்படி நான் உங்க வீட்டுக்கு வர்றது? உங்களுக்கு தெரியாத ஃபேமிலி பொண்ணுங்களோட கஷ்டம். அதுவும் சரிதான், வேலைக்கு போற பொம்பளைங்கனாலே உங்க பாடு திண்டாட்டம் தான். அதனால என்ன, நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லா வாய்க்கு ருசியா நான் சமைச்சு போடுறேன், நீ நல்லா சாப்பிடு. தேங்க்ஸ் ஆண்டி. சாரி அனு, ரொம்ப செல்ஃபிஷா இருக்கேன்னு நினைச்சுக்காத. உங்க அம்மா சமைச்சதை சாப்பிட்டு எனக்கு என்னமோ எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. நல்லா ஐஸ் வச்ச ஸ்வப்னா. இனிமே நான் வேண்டான்னு சொன்னாலும் எங்க அம்மா கேட்க மாட்டாங்க. ஆண்டி, வாசனை சும்மா ஆள தூக்குது. காலனில உங்க வீட்ல இருந்து வருமே அதே வாசனை தான். சமைச்சோன்னா உன்னதாண்டி தேடினேன், கிச்சன்ல தான் எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்து போட்டு சாப்பிடு. தேங்க்ஸ் ஆண்டி. ரம்யா, நீ ரொம்ப லக்கிடி. டெய்லி அவங்க வீட்ல சாப்பிடுவல்ல? ஆமா, ஆண்டி எது செஞ்சாலுமே எனக்கு கொடுக்காம சாப்பிடவே மாட்டாங்க. அதுவும் அவங்க செய்யற முறுக்கு இருக்கு பாரு, சான்ஸே இல்ல. அக்கா,
நீங்க இவ்வளவு நல்லா சமைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. நானும் ஏதோ பேசிட்டேன். எனக்கும் கொஞ்சம் கொடுங்கக்கா. உனக்கு என்னடா, நீ சூர்யா சார் வீட்ல தானே இருக்க. அங்க என்ன தினமும் விதவிதமா சமைச்சு போடதான் போறாங்க. என்ன விதவிதமா சமைச்சு போட போறாங்க அக்கா? அதெல்லாம் ரிச்சா இருக்கும்க்கா, ஆனா ராவா இருக்காது. ஆனா நம்ம வீட்டு சாப்பாடு தான் நமக்கு சரி. உன் நாக்கு ருசி ஏன் நாக்கு ருசியை விட பெருசா இருக்கும் போலியேடா. ஹலோ. ஓ சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஓகே, நான் அப்புறம் வரேன். சார் 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 ஒரே நிமிஷம் சார். நான் உனக்கு கொடுக்குறேன், சாப்பிட்டு போங்க சார். நோ, நான் இப்பதான் காலையில சாப்பிட்டேன். இனிமே லஞ்ச் தான். ஐயோ இல்ல சார், இது வேற. கொஞ்சோண்டு சாப்பிட்டு போங்க சார். கென்னடி நிக்கிற, போய் கப்பல் எடுத்துட்டு போ. சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. அனு டயட் கான்ஷியஸ்னு அது இதுன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டாரு. ஆண்டி, உங்க கை பக்குவத்துக்கு மயங்காத ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படிதான்க்கா என்கிட்டயும் பண்ணுவாரு. கண்டிப்பா பாதாம் பாலை இன்னைக்கு சாப்பிட மாட்டாருன்னு நம்பி கொண்டு போனா அவர் ஒரு சொட்டு கூட விடாம குடிச்சிருவாருக்கா. அவர் வேண்டான்னு சொன்னா நீ குடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பியா? என்னக்கா இப்படி நேர்ல பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்ற? என் வேலையா அதானக்கா, சாப்பிடுறதுக்கு தான் நான் அவங்க வீட்லயே இருக்கேன். மத்தபடி வேலையெல்லாம் கம்மிதான். சுச்சோ, உன்னை ரொம்ப வேலை வாங்குறோமேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்பதான் தெரியுது நான் எல்லாம் சரியா தான் பண்ணிருக்கேன்னு. இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி, இந்த இடத்தை எல்லாத்தையும் தொடச்சு, பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து கிச்சன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க வேணா போ. வா. பழக்கம் போல தேவையில்லாம நாமளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ. என்னடா கோபி, அங்க என்ன புலம்பிட்டு இருக்க? தொலைக்கிட்டு இருக்கேன்க்கா. இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கோ. ஓகே சார், இட்ஸ் ஃபைன். பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. என்ன சார், கிச்சனுக்கே தேடி வந்துட்டீங்க போல. உன்னை தேடி பார்த்த, நீ காணோம். ஒருவேளை கிச்சன்ல இருப்பியோன்னு பார்க்க வந்த. என்ன சார் விஷயம்? என்ன விஷயம்னு கேட்டா சும்மா பேசிட்டு இருக்கலாம் தான். சும்மா பேசிட்டு இருக்கவா? எஸ், அதுக்கு தானே இங்க இருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? எஸ் அனு, 3 நாள் நம்ம ஜாலியா இருக்கதா இந்த ஏற்பாடு. ரம்யா வந்த உடனே கரெக்டா சொல்லிட்டா சார். அப்படியா? ரம்யா மாதிரி ஒரு கிளவரான பொண்ணை காதலிச்சிருக்கலாமே. சார் நோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ரம்யா கிளவர் மட்டும் இல்ல சார், கோவக்காரியும் கூட, தெரிஞ்சுக்கோங்க. இங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு வெளியே போய் பேசலாமா? வா. நம்ம கூட பேசணும்னு தான் சார் இவ்ளோ ஏற்பாடும் பண்ணிருக்காரு. இத அனுவே சொன்னா, ஆனா அவரை ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டேங்கிறா. வேணும்னே பண்றா. இனிமே நாம இதை அலோவ் பண்ணவே கூடாது. அனு இங்கிருந்து போனாதான் நாம சார் கிட்ட மனசு விட்டு பேச முடியும். என்ன மீரஜி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல தான் இவ தொல்லை தாங்க முடியலனா இங்கேயுமா பங்கஜ்? பை தி வே, இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுங்களேன். மழை விட்டும் தூவானம் விடலை. கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதேதான். வேணும்னே பண்ற பங்கஜ்.
வேணும்னே வா. என்ன சொல்றீங்க மீராஜி? நோ நோ நோ, நத்திங். உங்களுக்கு புரியாது, விடுங்க. மீராஜி, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அது இன்னைக்கும் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு தான் ரியாலிட்டி புரியல பங்கஜ். ஐம் சாரி. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியல. ஏன் சூர்யா சார் எல்லாரையும் இங்க வர சொல்லிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். என்ன சொல்றீங்க மீராஜி? இதுக்கு மேல பங்கஜ் கிட்ட சொல்லக்கூடாது. இந்த விஷயத்துல பங்கஜ ரொம்ப நம்ப முடியாது. எஸ் பங்கஜ், அனு வேணும்னே பண்றா. அத மட்டும் தான் என்னால சொல்ல முடியும்.